ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மொறுன்னு அதாவது ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து கீழே உதிரவே உதிராது. நம்மளுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். ரொம்ப மாவாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே ஒரு கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ செம்மையாக சாஃப்டாக இருக்குது. கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அந்த ஹோட்டல்லலாம் செஞ்சு தருவாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதோடைய காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இன்னும் காரமாகவும் இருக்காது, சிவப்பாகவும் இருக்குன்றக்கா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். சீரகத்தூள், உப்பு, சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் லெமன் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத வீடியோவோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு மட்டும்தான் இவ்வளோண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோட்டிங்க்கு உணர்க்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்க தான் செய்யணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு நல்லா மாவாக தான் மொறுன்னு வரக்கு ஆல்ரெடி அப்படி தான் வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக தெளிச்சே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மசாலாவை. நான் இப்போது 1/2 kg ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு வட்டத்துக்கு இன்னொருக்க தான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். வந்து மிளகாப்பொடி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு வட்டம் ஆட் பண்ணும்போது கூடிக்கிட்டே தான் இருக்குன்றனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 kg பாறை ஃபிஷ்ஷை தான் வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்ம வாங்கின ஃபிஷ்ஷை நல்லா கல் உப்பு போட்டு 1க்கு 3 தடவை கிட்ட சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மசாலாவை அப்படியே லைட்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது கல் உப்பு ஆட் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்க செதில்லாம் 1-2 இது இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வந்துடும். நீங்களும் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த வயிற்று பகுதியிலலாம் நிறைய அழுக்கு குடல்லாம் இருக்கும். அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னும் இருக்கும். அதெல்லாம் நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. இந்த பெருசாக இருக்க வயிற்று பகுதியிலலாம் வந்து நம்ம உள்ளே நல்ல எல்லா இடத்துல எவ்வளோ சதை இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபிஷ்ஷில் உள்ளே வரை நல்ல எசன்ஸ் இறங்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே வரையும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். அதில் அந்த வயிற்று பகுதியிலலாம் தோலே வந்து இங்கிட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த இடத்துலலாம் நல்லா மசால் தடவிக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கனால இதே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணனால நம்மளுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து ஆட் பண்ணியிருக்கனால தண்ணியாகவும் மீன்லேருந்து ரொம்ப தண்ணி வராது. லைட்டாக வந்தால் பரவாயில்ல. நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து பொரிக்க போகிறோம். இதான் நம்மளுக்கு மெயினான ஸ்டெப்பு. இந்த ஃப்ரண்ட்டு இந்த எட்ஜஸ்லலாம் நம்மளுக்கு தோல் பகுதியிலலாம் வந்து ரொம்ப ஒட்டியிருக்காது. நீங்கள் ஒருக்க நல்லா அதை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கடைசி ஸ்டெப் செய்யும் போது நம்ம தட்டிலே போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோம்னா தான் இந்த எட்ஜஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நல்லா மாவு ஒட்டியிருக்கும். மசாலா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருந்தால் தான் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா காரம் உப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையில். ஸோ நம்ம சின்ன இடம் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பழைய ஃபிஷ்ஷாக வாங்காதீங்க. பிறகு அது ரொம்ப தண்ணி விட்டு நொசன்னு ஆகும். நல்லா திக்கான ஃபிஷ்ஷாக வாங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து நம்ம 2 hours நல்லா மூடி வச்சு எடுப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. 2 hours later. இப்போது நம்ம 2 hours கிட்ட நம்மளுக்கு ஃபிஷ்ஷு சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருந்தோம். நல்லா இன்னொரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம நார்மலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக முழுசாக எண்ணெயில் போட்டு பொரிக்க தேவையில்லை. நார்மலாக இப்படி ஃப்ரை பண்ணாலே போதும். தவா ஃப்ரை பண்ணாலே போதும். ஃபிஷ்ஷை ரொம்ப ஆயிலில் போட்டு ஃபுல்லாக பொரித்தோம்னா அதில் இருக்க சத்தே வந்து ரொம்ப கம்மியாயிரும். நம்மளுக்கு ஆயில் தான் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தவா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ஆயில் தேவையே படாது நம்மளுக்கு. இந்த ஃபிஷ் வந்து நான் பாப்பாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து ரொம்ப காரமே இல்லாமல் சாப்பிட்றனால கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டிருக்கனால அவளுக்கு வந்து ரொம்ப காரமாக தெரியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ் கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோட்டிங்லாம் தேவையில்லை. நல்லா ஃபிஷ் வெந்திருந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தாலே அவங்களுக்கு போதும். இதே ஃப்ரை பண்ணுறக்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். எப்போவுமே தவா ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. மீடியம் சிம்மில் வச்சு ஒரு ஸ்லோவாக குக் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது நம்ம நார்மலாக தவா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ஆயிலே யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே வறுத்துடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை சூப்பராக ரெடி ஆயிரும். அதே மாதிரி நம்ம சிம்லேயே வச்சு செஞ்சால் தான் உள்ளே வரையும் நல்லா குக்காகி ரெடி ஆகும். இந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த மாடலில் தவா ஃப்ரையில் செய்யும்போது கண்டிப்பாக ஸ்லோ குக் தான் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக எப்போயுமே ரெடியாகவே ஆகாது. இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவளுக்காக ஒரே ஒரு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். பிறகு நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வரக்கு முன்னாடி முன்னே சூடாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடுவேன். பாப்பாவோட ஃபிஷ் ஃப்ரைலே வந்து நம்மளுக்கு எதுவுமே கீழே உதிராமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா செமையாக மொறு மொறுன்னு இருக்கும். மேலே அந்த தோலெல்லாம் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது ரிமைனிங் ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்ட் கோட்டிங்காக கடைசியில் ஆட் பண்ணும்போது மட்டும் பச்சரிசி மாவு செகண்ட் கோட்டிங்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம மாவு ஆட் பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ மொறு மொறுன்னு இருக்கக்காக நான் செகண்ட் கோட்டிங்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வச்சுருக்க ஆயிலே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் மட்டும் இன்னும் இருக்க ஆயில் ஆட் பண்ணிக்குவேன். ரொம்ப ஹையில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே சூப்பராக ரெடி ஆகிடும். சைடில் தோலில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷோட மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து எல்லா சைடுமே நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம அப்படியே சூப்பராக திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. மேலே அப்ளை பண்ணியிருக்க மசாலா வந்து கீழே விழுந்தாலுமே அதை மேலே அப்படியே இது பண்ணி டச் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அதுவே உணர்க்க ஒட்டிடும் அந்த மசாலாவே நம்ம ஃபிஷ்ஷோட. நம்ம இது ரெண்டாவது தடவை ஆட் பண்ணும்போதுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அந்த செகண்ட் கோட்டிங்க்குனால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இந்த ரெட்டிஷாக கலர் மட்டும்தான் நம்மளுக்கு வராது. நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம நல்லா தாராளமாகவே ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கண்டிப்பாக சாம்பார் தூள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சாம்பார் தூளாக ஆட் பண்ணணும்னு யோசிக்காமல் கண்டிப்பாக ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட ரோஸ்ட் கோட்டிங் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பினோம்னா நம்மளுக்கு அப்படியே உணர்க்க பீல் ஆகிட்டு வர மாதிரியே இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து மொறு மொறுன்னு வந்த பிறகே திருப்புங்க. ஃபிஷ்ஷோட சைடு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது தவா ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஒவ்வொரு இடத்துலையா வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண வைக்கணும். அப்போ செஞ்சால் தான் நம்மளுக்கு சைடு கார்னர்ஸ் கூட நல்லா வேகும், சூப்பராக ரெடி ஆகிடும். தவா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஆயிலுமே நம்மளுக்கு இதில் தேவையே படலை. இது குக்காக லேட்டாக தான் செய்யும். குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒருக்க லைட்டாக ஃபிஷ்ஷை வந்து பிச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு குக் ஆகிருச்சா எப்படின்னு சொல்லிட்டு. சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்நேரம் நம்மளுக்கு குக் ஆகாததுக்கு ரீசன். நீங்கள் வந்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம மீனோட வயிற்று பகுதியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து. இந்த மாதிரி வயிற்று பகுதியில் கூட நம்ம இவ்வளோ மசாலா உணர்க்க கோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக மொறு நம்மளுக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். ஃபாஸ்ட்டாக 2x ஸ்பீடில் போடுறதுனால உங்களுக்கு வேகமாக எடுத்து திருப்பி பார்ப்பேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் வெந்த பிறகே திருப்புங்க, இல்லைன்னா மாவு வந்து பிஞ்சிட்டு தான் வரும். நீங்கள் நல்லா சிம்லே வச்சுட்டு நல்லா மொறுன்னு வந்த பிறகு கொஞ்சம் திருப்புங்க. நல்லா வெந்திருக்கும் அப்படின்னு பார்த்து திருப்புங்க. பார்த்து கறிக்க விடாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபிஷ் வந்து சிங்கிள் சைடில் சூப்பராக வெந்துருச்சு. அடுத்து நடுவில் உள்ளெல்லாம் வேகிறதுக்கு வந்து நம்ம நல்லா ஆயிலை வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருங்க. அது மேலே இருக்கிற சூடான ஆயிலே அது வந்து சைடில் எல்லா இடத்துலையும் உள்ளெல்லாம் சூப்பராக குக் ஆயிரும். ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் குக் ஆகும். நம்ம ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணுறனால கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சாதான் கீழே எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஆயிலே நம்ம எல்லாருமே சூப்பராக ஃப்ரை பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு மாவாக அதே மாதிரியே இருக்கும், மசாலாஸ் எல்லாம் ஃப்ரையே ஆகிருக்காது. 1-2 இடத்துல கூட ஃப்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளே கூட ஃப்ரை ஆகிருக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்து கவனமாக குக் பண்ணுங்கள்.
இதுக்கு கண்டிப்பாக 2 கரண்டி வச்சு குக் பண்ணால் தான் நல்லா இதை நிற்க வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி தான் ஆயிலை வந்து உள்ளெல்லாம் சென்டரில் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய ஆயிலுமே ரிமைனிங் வந்து வேஸ்ட் ஆகும். அதை வந்து ஊற்றி சாப்பிட்றதோ நெக்ஸ்ட்டு எதுக்குமே யூஸ் பண்ணவே முடியாது நம்மளால். நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப கம்மியான ஆயில்லையும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக மொறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நல்ல கன்சிஸ்டன்சியாக தெரியுது. நான் ரிமைனிங் ஆயிலை நல்லா வடித்து எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சோண்டு மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த ஃபிஷ்ஷோட ஆயிலே தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் வந்து இருந்த ஹீட்லேயே வந்து கருவேப்பிலையே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் இதை ஃப்ரையே பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ்ஷு மேலெல்லாம் கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா நல்லா மொறுன்னு இருந்துச்சுன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து அந்த ஃபிஷ் பொரிச்ச ஆயிலே ஃப்ரை பண்ணுறனால உங்களுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் உங்களோட ஃபிஷ் ஃப்ரையோட. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை அட்டகாசமாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டான கோட்டிங்கில் சூப்பராக உள்ளே இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே சூப்பராக வெந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு சைடிஷ்ஷாக வெங்காயம், லெமன், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே. அவுட்டரு ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரையை கொதிக்க அப்படியே பிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாகவும் வெந்திருக்கு நம்மளுக்கு. நீங்களும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு பாருங்கள். கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேகலைன்னு அர்த்தம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு உள்ளே வரை எசன்ஸ் இறங்கியிருக்கு, போதும் தான் இந்த அளவு. இந்த மாதிரி உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணுமா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata, bye.